ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதிர் வந்து முத்துவேலுக்கு கேன்சர் இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா முத்துவேல் அங்கே சேரில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் எனக்கு எல்லா விஷயம் தெரியுன்ற மாதிரி முத்துவேல் கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்தை நீ வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்கள் வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இவரும் ஓகே சொல்கிறாரு. அப்போது கதிர் கேட்குறாரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மதுரைக்கு போக சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி முத்துவேல் சொல்கிறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பழனியும் சரவணனும் ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும் போது அப்போது தங்கமயில் அந்த இடத்துல யார் கூடயே பேசிட்டு வருவாங்க. இதை பார்த்த சரவணன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கோவப்படுவான். அப்போது தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, பழனிக்கிட்ட மட்டும் வந்து பேசிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததும் சரவணன் என்ன பண்ணுவான், பார்த்தீங்களா எப்படி நடிச்சுட்டு போகிறா, உங்ககிட்ட மட்டும் பேசுகிறா, நான் இங்கே ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரி போகிறா பாருன்ற மாதிரி சொல்லும் போது அவள் கன்சீவான விஷயத்த வந்து சொல்லியிருப்பாள். அதையும் சொல்லும் போது அப்போ பழனி சொல்கிறாரு, ஒருவேளை அவள் கன்சீவாக இருக்கிறது உண்மையாக கூட இருக்கலாம்ல அப்படின்னும் போது, அப்படியா இருந்தால் நிறைய எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பா, அவள் நடிக்கிறா அப்படின்ற மாதிரி போய் தான் சொல்கிறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா தங்கமை பின்னாடியே என்ன பண்ணுறாரு, சரவணன் போய் அவளை போய் பயங்கரமாக சத்தம் போடுறாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, தங்கமயிலும் ஒரு வாரத்தை கூட பேசாமல் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறா. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக நானும் உங்கள் கூட வரேன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு முத்துவேல் ஒத்துக்கிறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் திங்கக்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.